வணக்கம் டீச்சர்ஸ். யூஜிடிஆர்பி பேட்ச் 2 இன்னைக்கு வந்து நம்ம டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ தேர்ட் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பொறுத்தவரை நம்ம மெக்கானிக்ஸ் யூனிட் 8ல தேர்ட் டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ அதனுடைய கீ எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. த ரிசல்டன்ட் ஆர் ஆஃப் பி அண்ட் கியூ ஆக்டிங் அட் எ பாயிண்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு பி. அப்போ ஆர் வந்து எதுக்கு பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, பிக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிஷன், அப்போ கொஸ்டின் நம்பர் 1 பொறுத்தவரையில் கண்டிஷன் ஆஃப் பர்பண்டிகுலர். அப்போ ஆர் வெக்டாரும் அதை ரிசல்டன்ட்டும் எதுவும் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா பி வெக்டாரும் பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ கண்டிஷன் ஆஃப் பர்பண்டிகுலர் நமக்கு தெரியும். ஆர் டாட் பி எடுத்தீங்கன்னா ஆன்சர் 0 அப்படின்னு வரணும். ஸோ இதுதான் அங்கே கொடுத்துங்கிற கிவன் கண்டிஷன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 12 அப்படின்னு சொல்லி, கியூ மைனஸ் பி இதனுடைய வேல்யூவும் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்ச ஒன்றுங்க. ஸோ கண்டிஷன் ஆஃப் பர்பண்டிகுலர் போட்டோம். அதே போல் ஆறுங்கிறது ரிசல்டன்ட். எதோட ரிசல்ட் அப்படின்னா பி வெக்டாருக்கும் கியூ வெக்டாருக்கும் உண்டான அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு உண்டான ரிசல்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஆர் வேல்யூ தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க, பி பிளஸ் கியூ டாட் பி ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். நமக்கு ப்ளஸ் 2ல் படிச்சிருப்போம். ஏ டாட் பிக்கான ஃபார்முலா மாடு ஏ மாடு பி இன்டூ காஸ் தீட்டா அப்படின்னு படிச்சிருக்கோம் ப்ளஸ் 2ல். இது அப்படி இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இது ரெண்டும் அதாவது டாட் ப்ராடக்ட் செய்யறது தான். பிக்கும் பி டாட்டுக்கும் எடுத்தீங்கன்னா அப்போ இது வந்து பி ஸ்கொயர்னு வந்துடும். அடுத்து இது ரெண்டு தான் நம்ம டாட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ப்ளஸ் பி கியூ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். சரியா பார்த்துக்கங்க. அப்போ பி ஸ்கொயர் அப்புறம் கியூபி அதான் அங்கே டாட் எடுத்துருக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிக்யூ காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ பிக்யூ காஸ் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிது. ஸோ இது வரைக்கும் அப்படி வச்சுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ரிசல்ட்டும் தெரியும். அந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர். இது ஆல்ரெடி பேரலகிராமில் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos theta. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு ரிசல்ட். இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் இந்த 2p, அதாவது pq cos theta போல மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே 2 இருக்கு. அந்த pq cos thetaக்கு பதிலாக நம்ம மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பாருங்க ஒரு ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2p ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா q ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும். இது ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. நமக்கு ஆறு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்க 12 அப்படின்னு சொல்லி. அப்போ ஆர் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 144 ஆகிடும். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி இது போல் கொடுத்துருவோம். அதே போல் q மைனஸ் பி இந்த வேல்யூவும் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 144 ஈக்குவல் டு 8 இன்டூ கியூ பிளஸ் பி அப்படின்னு வரும். அப்போ இந்த 8க்கும் 144க்கும் கேன்சல் பண்ணிடலாம். 8க்கும் 144க்கும் கேன்சல் பண்ணோம்னா அங்கே நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அந்த கியூ பிளஸ் பியோட வேல்யூ கிடைக்குது. அப்போ கியூ பிளஸ் பி ரெண்டையும் சால்வ் பண்ணி எடுத்தீங்கன்னா இதனோட வேல்யூ வந்து 18 முறை போகுதுங்க. அப்போ கியூ பிளஸ் பி 18 இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். கியூ மைனஸ் பி கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர்ல இருக்காது. q மைனஸ் பியோட வேல்யூ 8, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2q ஈக்குவல் டு 18 ப்ளஸ் ஒரு 8 அப்போ 26 ஆயிடுச்சுங்க. இங்கிருந்து q ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா q இஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு வந்துடும். அப்போ q 13 வரக்கூடிய ஆன்சர் ரெண்டு இடத்துல இருக்கு பாருங்க. நம்ம கேட்டிருக்கிறது p அண்ட் q. அப்போ q 13 வரக்கூடியது இங்கே தான் இருக்குது. இதுதான் q-ஓட வேல்யூ, இது p வேல்யூவாக இருக்கும். சப்ஸ்டிட் பண்ணவே கிடைச்சிடும் நமக்கு. p ப்ளஸ் q இதோட வேல்யூ தெரியும். சாரி, என்ன கொடுத்து இங்கே இருக்கு பாருங்க. q ப்ளஸ் p-ஓட வேல்யூ, q ப்ளஸ் p-ஓட வேல்யூ வந்து 18. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது q வேல்யூ. அப்போ 13 ப்ளஸ் p ஈக்குவல் டு 18. p வேல்யூ வேணும் அப்படின்னா 18ல் 13 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ 5 அண்டு 13 கிளியராக பார்க்கணும். p அண்ட் q தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, அதுதான் ஆன்சர். இது கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. லாமிக்ஸ் தியரத்தோட டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். லாமிக்ஸ் தியரம் பார்த்துருப்போம். ஸோ 3 கோர்ஸ் எடுத்திருப்போம். இதுதான் லாமிக்ஸ் தியரம். ஸோ இங்கே ஃபோர்ஸ் P
இது Q ரிசல்டன்ட் R. Pக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆல்பா, இது பீட்டா, Rக்கு ஆப்போசிட் வந்து ஆல்பா, பீட்டா, காமான்னு கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு P டிவைடட் பை சைன் ஆல்பா, Q டிவைடட் பை சைன் பீட்டா, இது வந்து லேவிஸ்டத்தோட கான்செப்ட். ஸோ டைரக்டா அப்போ ஃபார் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் ஏ பாயிண்டா, ஃபார் 2 parallel forces அதுக்கு இது வருமா, ஆர் 3 forces act a point and in equilibrium அப்படின்னு வருமா. அப்போ நமக்கு 3 ஃபோர்ஸ் வந்து ஒரு புள்ளியில் செயல்பட்டு சமநிலை இருக்கும்போது தான் அதை நம்ம செயல்படுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது டைரக்டா தியரத்தோட கான்செப்டே தான். ஆன்சர் சி. ஸோ சி அப்படிங்கிறது கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் ஏ, கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர் சி. மூணாவது கேள்வி பாருங்க. காம்பனன்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் எஃப் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஐ வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபோர்ஸ் எஃப் எப்படி இண்டிகேட் பண்ணியிருக்கோம். எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் இன்டூ ஐ வெக்டார் பிளஸ் எஃப் ஒய் இன்டூ ஜே வெக்டார் பிளஸ் எஃப் ஜெட் இன்டூ கே வெக்டார். இது ஃபோர்ஸ். அப்போ இது ஐ காம்பனன்ட் தான் கேட்டிருக்காங்க. என்ன டைரக்ஷன்ல காம்பனன்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் எஃப் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஐ. அப்போ டைரக்டா இங்க மட்டும் தான் இருக்குங்க. ஐ வெக்டார்னா எஃப்எக்ஸ், முதல் பார்ட் மட்டும் 3Dல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் வருது. அப்போ ஃபோர்ஸ் இன் டாட் அந்த டைரக்ஷன் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார். ஸோ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. அடுத்த கொஸ்டின் பாருங்க. in a triangle ABC, D is the midpoint of BC. ஒரு triangle எடுத்துக்கலாம். இது ஒரு triangle. ஸோ இந்த triangle. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4. in a triangle ABC, ஒரு triangle கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4க்கு பாருங்க. ABC அப்படிங்கிறது ஒரு triangle. A, B, C be the triangle. D is the midpoint of BC. அப்போ இங்க மிட் பாயிண்ட் வச்சிரும். பிசியோட மிட் பாயிண்ட் தான் இது டி அப்படிங்கிறது. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் ஏடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டைரக்டா +1 வெக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான். ஸோ பை எ தியரம், நேரடியாகவே இது ஒரு தியரத்தோட கான்செப்ட். பை எ தியரம் என்ன சொல்லுது பாருங்க. மீடியன் ஃப்ரம் ஏ கேட்டிருந்தாங்கன்னா டைரக்டா இந்த 2 அட்ஜசன்ட் சைடு மாதிரி இருக்கு பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதனுடைய ஆவரேஜ் எடுத்தாவே போதும். ஸோ மீடியன் ஃப்ரம் ஏ, மீடியன் ஃப்ரம் ஏ வேணும். ஸோ ஆவரேஜ் எடுத்தா போதும். ஆஃப் ஃபார்முலாவே இருக்குது. ஆஃப் ஏபி, அதே போல இந்த ஏசி, ஆஃப் ஏபி பிளஸ் ஏசி, இதுதான் ஆன்சர் இருக்கு. ஸோ இதுதான் ஆல்டர் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க. ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏசி டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நவ் கோ ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. F1 and F2 are two like parallel forces. 2 parallel forces கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்குங்க. ஸோ ரெண்டுமே லைக் parallel forces தான், ஒரே திசையில போகுது. இதை வந்து நம்ம P ஃபோர்ஸ்ன்னு எடுத்துப்போம். இது Q are two like parallel forces acting at the point A and B. இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B. ஸோ 2 ஃபோர்ஸும் ABல ஆக்ட் ஆகுது. respectively of a rigid body and the resultant act at C. Cங்கிற பாயிண்ட்ல அதனுடைய ரிசல்டன்ட் இருக்குங்களா. ஸோ இதான் ஆர் வெக்டார் அப்படிங்கிறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அதில் இருக்குங்க. ஸோ அப்போ இதுதான் P பிளஸ் Q, இதோட ரிசல்டன்ட் P பிளஸ் Q அப்படிங்கிறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏசி ஈஸ் டு சிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம டைரக்டா லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன் போனால் லைக், ஒன்று கீழே ஒன்று மேலே போச்சுன்னா அது அன்லைக் ஃபோர்ஸஸ். அப்போ இதுக்கான ஃபார்முலா P இன்டூ ஏசி, P இன்டூ ஏசி ஈக்குவல் டு Q இன்டூ சிபி, Q இன்டூ சிபி அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ நம்ம இதை ஏசி டிவைடட் பை சிபி இப்படி கொண்டு வந்துருவோம். இங்கே வரும்போது Q, இந்த P இங்கே வந்துச்சுன்னா டிவைடட் பை Pன்னு வரும். ஸோ இதுக்கு ரேஷியோ பார் எழுதிருங்க. ஏசி இஸ் டு சிபி ஈக்குவல் டு Q இஸ் டு பி அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் இருக்கா பாருங்க. ஆக்சுவலி நம்ம இங்கே P Qன்னு கொடுத்துட்டோம், அங்கே F1 F2ன்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். அப்போ P இஸ் ஈக்குவல் டு இது F1 எடுத்துக்காங்க, Q இஸ் ஈக்குவல் டு F2ன்னு எடுத்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். Qங்கிறது F2, Pங்கிறது F1, F2 is to F1. ஆன்சர் B is the correct answer. ஸோ இதே போல் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. The resultant of two unlike parallel forces. The resultant of two unlike parallel forces. அப்போ நீங்கள் இதில் ஃபோர்ஸை பொறுத்து பேரலல் ஃபோர்ஸ் தான்,
பேரலல் ஃபோர்ஸு. இதில் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று லைக்கு, இன்னொன்று அன்லைக். இது ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட் ஆர் வேணும். இதுக்கும் ரிசல்டன்ட் ஆர் கண்டுபிடிக்கலாம், இதுக்கும் ரிசல்டன்ட் ஆர் கண்டுபிடிக்கலாம். லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னா அந்த 2 ஃபோர்ஸும் சம் பண்ணிக்க போகிறோம். அன்லைக்னா மினிமம் ஆகிடும். அப்போ P மைனஸ் Q அப்படின்னு வரணும். ஸோ இங்கே அதே மாதிரி F1 F2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ F1 பெருசு, F2 சின்னது. அப்போ அப்படியே மாற்றிக்கலாம். இது F1 ப்ளஸ் F2ன்னு போட்டிங்கன்னா லைக்குக்கு வந்துடும். F1 மைனஸ் F2னா அன்லைக் போயிடும். பெருசுலேருந்து சின்னதை செப்பரேட் பண்ணும். 2 டிஃப்ரென்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் F1 மைனஸ் F2ன்னு வரணும். ஆன்சர் Bயில் இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து B அப்படின்னு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. 3 லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, P, Q, R. அந்த 3 ஃபோர்ஸுமே சமமாக இருக்கு, ஈக்லிபிரியம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரையாங்கிளில் சென்ட்ராய்டில் மட்டும்தான் பாசிபிள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து A, சென்டிராய்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது டைரக்டாக தீரும், நம்ம புக் ஒர்க் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சருங்க. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. த மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட் 3, 6, 8. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அப்புறம் 6 இருக்குது, அண்ட் தென் 8 இருக்குது. இந்த 3 ஃபோர்ஸும் ஒரு டைரக்ஷனில் இருக்குது, ஆர் இன் ஒன் டைரக்ஷன். அண்ட் எண்ட் ஆஃப் த மேக்னிடியூட் 12 இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இன்னொன்று, இதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் 12ங்கிற ஃபோர்ஸ் இருக்குது. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டிருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்டிங் அட் த பாயிண்ட் ABCD. அப்போ இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் C, இந்த பாயிண்ட் D. இதை கொடுத்துட்டு வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த விசையினுடைய எண்ணளவு என்ன, விளைவு விசையினுடைய எண்ணளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் வேணும், R வேணும் அப்படின்னா ஒரு டைரக்ஷனில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்க. அப்போ 3 + 6 + 8 ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறத செப்பரேட் பண்ணிடணும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு, அப்படியே ஆட் பண்ணிக்காங்க. 9 ஒரு 8, 17. 17 மைனஸ் 12 ஈக்குவல் டு 5 யூனிட் வருதுங்க. ஸோ ரிசல்டன்ட் வந்து 5 யூனிட். ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க.